வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, போன வீடியோலையே நாங்கள் மூணாறு போயிருந்தோம். அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக சில பழங்களை வாங்கிட்டு வந்ததாக சொல்லியிருந்தேன். அந்த பழங்களோட ஆரஞ்சு பழமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஆரஞ்சு டெசர்ட் பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம டெசர்ட் பண்ணுறதுக்கு ஜூஸ் எடுக்கணும். அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு பழத்தை ரெண்டு அரிஞ்சிக்கலாம். நான் வந்து 6 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு நம்ம சாறு எடுத்தாச்சு. இது இப்போ வந்து 300 ml கிடச்சிருக்கு. இதில் நம்ம இப்போ டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆரஞ்சு தோலை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த வீடியோவில் நான் ஊறுகாய் பண்ணி காட்டுறேன். இந்த ஊறுகாய் நான் பண்ணதுக்கப்புறம் ஐபட்டலையும் டிஸ்கவர்ஸ்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து பண்ண ஊறுகாய் செமையாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம டெசர்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வடை சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம இந்த எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிக்கலாம். வடை சட்டி காஞ்சி வச்சு பாருங்கள், ஊற்றிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சிடணும். இப்போ ஊற்றிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிட்டோம். நம்ம இதில் வந்து நம்ம 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கட்டிப்படாமல் கைவிடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கம்மியாக சிம்மில் வச்சு நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இப்போ கிண்டிட்டோம். ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். பழம் இனிப்பாக இருந்தால் சர்க்கரை சேர்க்காதீங்க. இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். பாருங்கள், இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்டும் எடுத்து கொடுக்கும், பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தாலும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பதத்துக்கு வந்துடும். அந்த டைமில் நம்ம அதை பார்த்து இறக்கிடலாம். பாருங்கள், நான் போட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பட்டர் சேர்த்துக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர். கொஞ்சம் பொறுமையாக கிண்டினோம்னா அந்த பட்டரெல்லாம் கரைஞ்சி நல்லா அந்த பதத்துக்கு வந்துடும். அது மாதிரி நல்லா பொறுமையாக பட்டர் கரையிற வரையும் கிண்டுவோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், நான் ஜாஸ்தி வைக்கலை. பதம் பார்த்துக்கலாம். பதம் எப்படி பார்க்கணும்னா, கொஞ்சோண்டு எடுத்து இப்படி லைட்டாக விடணும். கட்டாயி விழுவணும். அப்படியே கட்டாயி விழுவுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் செஞ்சு வச்சுக்கிறது வந்து இந்த கண்ணாடி கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். இதில் வந்து ஒரு பட்டர் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பட்டர் தடவிட்டு தான் ஊற்றணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ தடவிக்கலாம். பாருங்கள், பட்டரை வந்து நல்லா கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லாக தடவிட்டேன். இப்போ வந்து ஆரஞ்சில் செஞ்சுருக்கலாம் இந்த டெசர்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு வரேன். பாருங்கள், இந்த டெசர்ட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கெட்டி ஆயிடுச்சு. இந்த பாருங்க எடுக்குது அழகா. இப்போ நம்ம கத்தியை வச்சு ஓரம்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி கவுத்து எடுத்துருவோம். பாருங்கள், கிளாஸ்லேருந்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கையில் பாருங்கள், தொட்டு காட்டுறேன். நல்லா ஜெல்லியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து பாதாம் முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டால் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழம் செஞ்ச டெசர்ட் இது. ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.